இந்தியன் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ப்ரெஷர்ல இருக்குது நல்லாவே வந்து தெரியுது. நேத்திக்கான மார்க்கெட்ல பார்க்கும்போது ஃபுல்லாவே வந்து டவுன் ஆனது ஐடி கம்பெனிஸா தான் வந்து இருக்கு. நேத்து மேஜரா சென்செக்ஸ் வந்து ஒரு 400 பாயிண்ட் கிட்ட வந்து டவுன் ஆயிருச்சு. அதுக்கு மேஜரா சப்போர்ட் பண்ணதே இந்த ஐடி கம்பெனிஸா தான் இருக்கு. நிஃப்டி ஐடியே வந்து மொத்தமா விழுந்திருக்கு. இதுலயும் மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிட் ஐடி கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா விழுந்திருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் விழுந்திருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 ரீசன்ஸ் வந்து கீ ரீசன்ஸா அமையுது. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிறது இந்த H1B விசாஸ்க்கு இந்த ஃபீஸ் ஹைக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. செகண்ட் வந்து இந்த ஏஐயோட டிஸ்ட்ரப்ஷன்ஸ் தான் வந்து இருக்கு. இந்த ஏஐயோட டிஸ்ட்ரப்ஷன்ஸும் அந்த நீங்க H1B விசாஸும் இங்க வந்து கம்பைன் பண்ணி இங்க இந்த அளவுக்கு ஐடி கம்பெனிஸ் விழுறதுக்கு ஒரு ரீசனா வந்து அமைஞ்சிருக்கு. அது என்ன H1B விசாவில் ஃபீஸ் ஹைக் பண்ணதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ஒன்று வரும். ஸோ இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு சிம்பிளா வந்து சொல்லிடலாம். இங்க யூஎஸ்ல வந்து நம்ம போய் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தது இந்த H1B விசான்னு சொல்லிட்டு நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. யூஎஸ் கவர்மெண்ட் படி இங்க யார் யாரெல்லாம் டேலண்டடா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் H1B விசால இங்க யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எடுத்து அவங்க H1B விசால வந்து ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இங்க வந்து ஸ்கில்டு எம்ப்ளாயிஸை இங்க உள்ள கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த H1B விசாவா வந்து இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு $1500 இருந்து $2500 வரைக்கும் இது கம்பெனிஸ் பொறுத்து மாறுது. ஸோ அவ்வளவு வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒரு ஆள் உள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த கம்பெனிஸ் வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து டிசிஎஸ் அங்க வந்து பிரான்ச் வச்சிருக்காங்க அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனிஸ் அங்க வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் யாரா இருந்தாலும் அவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் H1B விசால ஆள் வந்து எடுத்துட்டு வரணும். ஸோ இப்போ அதை வந்து $1,00,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. ஸோ இப்போ கொண்டு வந்திருக்கிறது புதுசா யாருன்னா ஃபைலிங் பண்றாங்க, புதுசா யாரும் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இதுன்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது ரினியூவல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்க 17% தான் புது அப்ளிகேஷன்ஸ், அதாவது இங்க 17% தான் புது அப்ளிகேஷன்ஸா வந்து போட்டிருக்காங்க இந்த H1B விசால உள்ள வரதுக்கு. மீதி இருக்கிறது எல்லாமே ரினியூவலா தான் வந்து இருக்கு, ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்கள்தா தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இங்க எந்த கையும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ $1,00,000 இதுக்கப்புறம் வந்து புதுசா யாரும் ஹயர் பண்றாங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் வந்து இங்க ஒரு கம்பெனிஸ் கொடுத்து ஹயர் பண்ணணும். ஸோ அதனால யாரும் இங்க இந்தியன் மக்கள் வந்து ஹயர் பண்ண மாட்டாங்கன்றது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இதுல மெஜாரிட்டியா அந்த H1B பிசினஸ்ல மெஜாரிட்டியா பொறுத்து இந்தியன் மக்களா தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வச்ச ஆப்பா தான் வந்து இருக்கு. ஸோ இது ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. இதனால என்ன நடக்கும் அந்த ஐடி கம்பெனிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்க ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இந்த கம்பெனிஸ்க்கும் சரி, அண்ட் தென் நம்ம ஊரோட அந்த பெரிய கம்பெனிஸான டிசிஎஸ் அண்ட் தென் விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த கம்பெனிஸும் சரி, இதுல இந்த மிட் ஐடி கம்பெனிஸ் நம்ம இந்தியனோட மிட் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது நல்லா தெரியுது. இதுல இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அண்ட் தென் எம்ஃபாசிஸ், டெக் மஹேந்திரா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பிரஷரை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த டெக் மஹேந்திராவோ இங்க டிசிஎஸோ இல்ல அப்படின்னா இன்ஃபோசிஸோ இல்ல விப்ரோவோ பார்த்தோம் அப்படின்னா இல்ல கோஃபோர்ஜ் கம்பெனியோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் கம்மியான பிரஷர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களோட மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா கட் ஆகும் இந்த கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மிட் ஐடி கம்பெனிஸ் தான் பெரிய பிரஷரா வந்து இருக்கு. அதுக்கடுத்து பெரிய ஐடி கம்பெனிஸ்க்கு பெரிய பிரஷரா இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? ஆப்வியஸ்லி வந்து இவங்களுக்கு இவ்வளவு டாலர் கொடுத்து இங்க உள்ள கொண்டு வரதுக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஹையர் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ அவங்க அதிகமான அமௌண்ட் கேட்பாங்க, நம்ம ஊர்ல அமௌண்ட் கேட்கறது கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கும். அண்ட் தென் இவங்க அந்த ஃபீஸா பே பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே கீ ரீசன்ஸா அமைஞ்சுதான் ஐடி கம்பெனிஸ்க்கு ப்ரெஷரா வந்து இருக்கு. ஸோ இதனால நேற்று மார்க்கெட்ல அதிகமாக விழுந்தது ஐடி கம்பெனிஸா இருக்கு. இந்த ப்ரெஷர் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் வந்து இருக்கும். அதுலயும் நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்க்கு இது எந்த பிரச்சனையும் இல்லை, மிட் ஐடி கம்பெனிஸ் தான் பெரிய பிரஷரா வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம், இந்த ஐடி டிஸ்ட்ரப்ஷன்ஸ்ன்றது போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பா இறங்குறதுக்கான சான்சஸ் பிரகாசமா இருக்கு. இன்னுமே நிறைய விஷயம் ஐடி கம்பெனிஸ் நோக்கி எடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு. அந்த ஐடி எக்ஸ்போர்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் போட போறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஒன்னொன்னா அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாமே பிரஷரா தான் வந்து நிற்கும். ஸோ ஐடி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணும்போது பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. இறங்குறதுக்கான சான்சஸ் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே தெரிஞ்சு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஐடி கம்பெனிஸ்ல நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்குது டிசிஎஸ் கன்சிடர் பண்றேன், இன்ஃபோசிஸ் கன்சிடர் பண்ணேன், HCL டெக்கும் கன்சிடர் பண்ணேன், விப்ரோவும் கன்சிடர் பண்ணேன். ஸோ இப்பவும் இதனால கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் இந்த நாளை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இன்னும் இறங்குறதுக்கான சான்சஸ் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு கன்சிடர் பண்ணுங்க. அது இன்னும் பெட்டரா வந்திருக்கும் நீங்க ஐடி கம்பெனிஸ்ல போறதுக்கு. ஸோ இறங்குறதுக்கான சான்சஸ் பிரகாசமா இருக்கு, அதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஏறதுக்கான சான்சஸ் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னும் லைட்டா இறங்கிட்டு எப்போ ஏறுன்றதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ ஆனா இந்த கம்பெனிஸ் எல்லாமே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏஐக்கு அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க, அந்த எம்ப்ளாயிஸை ட்ரைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே உள்ள வந்துடும் அப்படின்னு நல்லா தெரியுது. இந்த ஃபெட்ரேட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுன்றது நல்லா தெரியுது. ஸோ இங்க ஐடி எக்ஸ்போர்ட்ஸ்க்கு புதுசா அவங்க வந்து ப்ரெஷரை கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் வந்திருக்கும். பட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா உள்ளுக்குள்ள இந்த ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்ஸ் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளஸும் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. தங்கம் வந்து புது உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரீசனா அமையுது இந்த ஃபெஸ்டிவல் டிமாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரீசனா வந்திருக்கு. நவராத்திரியா இருக்கட்டும், அண்ட் தென் இப்போ அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நிறைய வந்து வரப்போகுது.
ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்னால இங்க எல்லாரும் பிசிக்கல் கோல்டு தான் கண்டிப்பா போய் வாங்குவாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் டிமாண்ட்ன்றது நல்லா இருக்கு. அண்ட் தென் கோல்டு ரேட் என்னவாதான் இருந்தாலுமே தங்கம் வந்து மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்ட் வந்து இது யூனிவர்சலா அக்செப்ட் பண்ணப்பட்டது. அண்ட் தென் டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்மி. ஸோ எல்லா இடத்துலயுமே இங்க கோல்டு ஜுவல்லரியோ பாரா நம்ம எடுத்து போய் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யூனிவர்சலா அதாவது குளோபல் ஃபுல்லா நீங்க எங்கேயோ போய் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது ஃபர்ஸ்டா இருக்கு. அந்த நம்பூர்லயே நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா டாக்ஸா வந்து பார்க்கும்போது எல்டிசி எல்லாம் எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இது செகண்டா இருக்கு. தேர்ட் வந்து இன்ஃபிளேஷனுக்கு அகைன்ஸ்டா கரெக்டா எட்ஜ் பண்ணுது. இது தேர்டா இருக்கு. அடுத்தது போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்கு எல்லாரும் இதை யூஸ் பண்றாங்க. நம்மளுமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபோர்த்தா இருக்கு. ஃபிஃப்த்தா இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டலா நம்ம கோல்டு வாங்குறத எல்லாரும் பிசிக்கல் கோல்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா டிஜிட்டலா வாங்குறது அவங்களுக்கு என்ன ஏதுன்னா வந்து புரியாது. இதுவே அவங்க பிசிக்கலா வாங்கிட்டாங்க அப்படின்னா அது மேல ஒரு நம்பிக்கையும் இருக்கும். ஸோ அதை அவங்க கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதனா எமர்ஜென்சினா வந்து யூஸும் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஒரு 5 ரீசன்ஸ் கம்பைன் பண்ணி தான் தங்கம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இதுல நிறைய ரீசன்ஸ் வந்து இங்க கீ ஃபேக்டர்ஸ் அமையலாம். பட் ஆனா இதுதான் இன்னைக்கான மெயின் ரீசன்ஸா வந்து இருக்கு. டிசிஎஸ் கம்பெனி அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 9ஆம் தேதி அதுக்கான போர்ட் மீட்டிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுல டிவிடெண்ட் தரதா பிளான் வந்து வச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா 15ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. எவ்வளவு டிவிடெண்ட் தர போறாங்கன்றது வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் வரல. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2026 Q2 வந்து இங்க அக்டோபர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஜூலை டு செப்டம்பர் இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து இங்க அக்டோபர் ஸ்டார்டிங்ல இருந்து வரும். அதுல இங்க ஐடி கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. இன்ஃபோசிஸோ இல்ல அப்படின்னா டிசிஎஸோ ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. இல்ல டிசிஎஸ் வந்து 9ஆம் தேதி போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. அன்னைக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. 15ஆம் தேதி டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் டேட் வந்து வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் அமௌண்ட் மட்டும் அந்த போர்ட் மீட்டிங்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்டர்ம் டிவிடெண்ட் வந்து வரப்போகுது டிசிஎஸ் சைட்ல இருந்து. ஸோ பார்க்கலாம் ஐடி கம்பெனிஸ் இந்த 3 மாசத்துல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸ் வரும்போது பார்க்கலாம். மொஹரத் ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து இந்த தீபாவளி டைம்ல ஸ்பெஷலான இந்த ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து விடுவாங்க. ஸோ தீபாவளி டைம்ல எல்லாரும் இங்க ட்ரேட் பண்ணணும், மக்கள் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இது. ஸோ திரும்ப இந்த தீபாவளி இங்க அக்டோபர் 21ஆம் தேதி வரப்போற தீபாவளி. ஸோ அன்னைக்கு வந்து இங்க மோரா ட்ரேடிங் செஷன் வந்து ஓப்பன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது வந்து ஸ்பெஷலான ட்ரேடிங் செஷன்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அன்னைக்கு எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்க நார்த் சைட்ல வந்து பண்ணுவாங்க. நம்மளும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். டாடா கேபிட்டல் ஐபிஓ வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்து பண்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க அவங்க வெஹிக்கல் பினான்ஸ்க்கு லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுலயும் மெயினா யூஸ்டு வெஹிக்கல் பினான்ஸ்க்கு தான் லோன் அதிகமா வந்து கொடுப்பாங்க. 30% அவங்களோட லோன்ல வந்து யூஸ் பண்ணப்பட்ட அந்த வெஹிக்கலுக்கு தான் வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. அதாவது இங்க வந்து புதுசா வண்டி எடுக்கிறவங்க லோன் வந்து எடுப்பாங்க. அதுக்கு நிறைய இங்க போட்டிக்கு வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்மியா கொடுக்குறாங்க. சோ இங்க அதிகமா போட்டி இருக்கு. இங்க டாடா கேபிட்டல் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டு யூஸ்டு வெஹிக்கல் பினான்ஸ்க்கு லோன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது செகண்ட் ஹேண்டா நம்ம கார் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் பினான்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது ஏற்கனவே 30% அவங்களோட லோன் புக்ல வந்து இருக்கு. சோ அதை 50% வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இங்க அவங்களுக்கு அதிகமான மார்ஜின்ஸ் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இங்க புதுசா வண்டி வாங்கி அதுக்கான அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். இதுவே யூஸ்டு வெஹிக்கல் பினான்ஸ் வரும்போது இங்க அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஐ மார்ஜினாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதனால யூஸ்டு வெஹிக்கல் பினான்ஸ்க்கு லோன் வந்து ஷிஃப்ட் பண்றாங்க 30%ல இருந்து 50%. இது வந்து அடுத்த 2 வருஷத்துல இந்த 50% இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற பிளான்ல இறங்கிட்டாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட சிஇஓ வைத்தியநாதன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 2027 ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் பேங்க்ஸ் எல்லாருக்குமே. லிஃப்ட் ஆஃப் இயரா பேங்க்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சோ என்ன ரீசன்ஸ்லாம் கம்பைன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா இங்க ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் எல்லாமே இம்ப்ளிகேட் ஆகி அங்க மக்கள் யாரும் கன்சம்ஷன் எல்லாம் பூஸ்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அது கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். ஸோ இப்பத்துல இருந்து மக்கள் கன்சியூம் பண்ணி 2026ல இங்க வந்து பார்க்கும்போது இங்க பேங்க்ஸ் எல்லாமே சப்ரஸ்டா தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ பேங்க்ஸ் எல்லாருக்கும் அந்த ஒரு பெரிய கிரெடிட் க்ரோத் வந்து இருக்கிற மாதிரி தெரியாது. அண்ட் தென் இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாமே அப்போ வந்து இம்ப்ளிகேஷன் தெரியாது. 2027 தான் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ்னால மட்டும் 2 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா இங்க கன்சம்ஷன் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. செகண்ட் ரீசனா வந்து இங்க கன்சூமர் எல்லாமே கம்மியான விலையில வாங்குறாங்களே. ஸோ அதனால இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில வந்து எடுக்க முடியும். ஸோ இது அவங்களோட கிரெடிட் க்ரோத் வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மூணாவதா இருக்கிறது பேங்கிங் செக்டர் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படின்னா இங்க கன்சூமர் எல்லாமே அதிகமா ஸ்பெண்ட் பண்ணும்போது அதிகமான லோன்ஸ் வந்து எடுப்பாங்க. அதிகமான லோன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதிகமான கிரெடிட் வந்து இவங்க கொடுப்பாங்க, அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று ஜாயிண்டா வந்து இருக்கு. ஸோ இந்த ஜாயிண்ட் எல்லாமே சேர்ந்து 2026ல இங்க வந்து சப்ரஸ்டா தான் வந்து இருக்கும். 2027ல பேங்க்ஸ் வந்து ஒரு டர்ன் பாயிண்டா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 2027ல இவங்களுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் வந்து பண்றாங்க. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா 2026 கொஞ்சம் சப்ரஸ்டா தான் வந்து இருக்கும். 2027 இந்த எல்லா அப்ளிகேஷனும் வந்து தெரியும். 2027 ஒரு நல்ல ஒரு இயரா இருக்கும் இங்க பேங்க்ஸ்க்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட சிஓ வைத்தியநாதன் வந்து சொல்லியிருக்காரு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸரா புதுசா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. வைரல் டமானியா அப்படின்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. இவங்க வந்து 27 வருஷமா பேங்கிங் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்ல வந்து உள்ள இருக்காங்க.
சோ இவங்களோட அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தாலுமே இங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்காங்க, அண்ட் தென் கம்பெனி செக்ரட்டரிக்கு படிச்சிருக்காங்க, காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து படிச்சிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் கண்ட்ரோலுக்கு வந்து படிச்சிருக்காங்க. சோ இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அதே மாதிரி இருக்கு. அண்ட் தென் இவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா பார்த்தாலுமே பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவோட CFO முன்னாடி வந்து இருந்திருக்காங்க. இவங்கள உள்ள இமிடியேட்டா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த 1900 கோடி வந்து அந்த அக்கௌண்டிங் டிஸ்பரன்சி வந்ததுல இருந்து இவங்க தேர்ட் பார்ட்டி ஆடிட்லாம் வந்து வச்சாங்க. சோ இப்ப CFO புதுசா வந்து இவங்களே அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. சோ இவங்களோட ரோல் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா CFO உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த அக்கௌண்டிங் டிஸ்பரன்ஸ் எல்லாம் இல்லாம வந்து பாத்துக்கணும். சோ ஏற்கனவே அந்த மாதிரி நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து அது இல்லாம வந்து பாத்துக்கிறோம். சோ அந்த மாதிரி இவங்க எடுத்துட்டு போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். செபி வந்து கௌதம் அதானியே கிளியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதாவது கௌதம் அதானி மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கௌதம் அதானி குரூப்ஸ் மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப கௌதம் அதானி வந்து வெளியே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 வருஷமா ட்ரையல் பை ஃபயரா வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த இண்டன்பர்க் ரிசர்ச் அந்த ரிப்போர்ட் வந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய எலிகேஷன்ஸ் வந்து வச்சாங்க, எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த 2 வருஷம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான பீரியடா தான் வந்து இருந்தது. சோ இதுல இந்த போர்ட் அண்ட் தென் வந்து ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இங்க ஒத்துழைச்சு அண்ட் தென் இங்க ஒர்க்கா எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ண எல்லா எம்ப்ளாய்ஸ்க்கும் வந்து நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் தென் அவர் இன்னொரு விஷயத்தையும் நோட் அவுட் பண்றாரு. சோ இப்போ நம்மளோட அதானி குரூப் வந்து எதை நோக்கி போக போகுது அப்படின்னா இனோவேஷன், லாங் டர்ம் வேல்யூ கிரியேஷன் அண்ட் தென் டிரான்ஸ்பரன்சி, இது மூணுத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அவர் சிம்பிளா சொல்ல வரது என்ன அப்படின்னா இங்க அதானி குரூப் பத்தி நிறைய பேர் என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நம்ம இனோவேஷனாவும் டிரான்ஸ்பரன்சியாவும் லாங் டர்ம் வேல்யூ கிரியேஷனாவும் வந்து போவோம். ஷார்ட் டர்ம்ல அதாவது இன்னைக்கு நான் கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கல. எங்களோட கம்பெனி வந்து டிகேட்ஸ் கணக்குல வந்து பார்த்தோன்னா நாங்க லாங் லாஸ்டிங்கா வந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சோ அதானி குரூப் இந்த வருஷம் மட்டுமே வந்து 80% வந்து ஏறிச்சு. அதானி என்டர்பிரைசஸ் ஸ்டாக் மட்டுமே ஒரு 80% வந்து ஏறிச்சு. சோ இப்போ ஓவராலா அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. டாக்டர் ரெட்டி நிறுவனமும் ஆல்பர்டெக்ன்ற நிறுவனமும் சேர்ந்து இங்க பயோசிமிலரா ப்ரோலியா அண்ட் எக்ஸ்கேவா அப்படின்ற 2 பயோசிமிலர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. சோ இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக அந்த அப்ரூவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. சோ அதுல ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. சோ இந்த பயோசிமிலர்ஸ்க்கான அந்த அப்ரூவல் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிருக்கு, யூரோப்பியன் கமிஷன் கிட்ட வந்து போயிருக்கு. சோ இதுல யூரோப்பியன் யூனியனும் அண்ட் தென் EEAவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து கொடுக்கணும். சோ அதுக்கான அந்த பெண்டிங் வந்து போயிருக்கு. சோ இப்போ சிம்பிளா என்ன இந்த பயோசிமிலர்ஸ் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபுல்லாவே இந்த போன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற ட்ரீட்மெண்டா வந்து இருக்கு. இங்க கேன்சர்னால இந்த போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகும். சோ அந்த போன்ஸ்ல நிறைய பிரச்சனை வந்து வரும். சோ அந்த ட்ரீட்மெண்ட்காக கொண்டு வந்தது தான் இந்த 2 ட்ரக்ஸா வந்து இருக்கு. சோ இதை வந்து அங்க யூரோப்பியன் யூனியன்ல வைக்கிறதுக்காக அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சோ இதை ஆல்பர்டெக்ன்ற கம்பெனி வந்து டெவலப்மெண்ட் பண்ணி அந்த அங்க மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க. இங்க டாக்டர் ரெட்டி நிறுவனம் அதை ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ணி அந்த கமர்ஷியலைஸா வந்து பண்ணிடுவாங்க. சோ இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து இந்த பயோசிமிலர்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இது வந்து டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் சைட்ல இருந்துமே ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. இங்க US FDA சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க அவங்களோட அகமதாபாத் பிளான்ட் வந்து இருக்கு. அதுல வந்து ஆங்காலஜி சம்பந்தமான ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து நடத்தினாங்க. சோ அதுல இருந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்னு சொல்லி ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க சொல்ல வந்தது என்னவா இருக்கு அப்படின்னா OAIல இருந்து VAI வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த OAIல இருந்து VAIக்கு மாத்தது என்ன ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட்ல இருந்து வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டடா வந்து மாத்திருக்காங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. இங்க VAIக்கு மாத்ததுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அதை மட்டும் மாத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. OAI அப்படின்னா கொஞ்சம் பயந்துருக்கணும், இப்ப VAIக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஜைடஸோட வெட்டினரி செக்மெண்டான ஜைவெட்ன்ற நிறுவனமே வந்து ஒரு ப்ராடக்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இந்த பெட்ஸ்க்குலாம் வந்து யூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸா வந்து இருக்கு. இது US FDAவோட அப்ரூவலோட வந்து பார்த்தீங்கன்னா இது லான்ச்சும் வந்து பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்ல பெரிய பிளஸஸா வந்து அமைஞ்சிட்டே இருக்கு. டாடா நிறுவனத்தோட ரெவன்யூ பவர் ஹவுஸா இப்போ எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பிரெயின்ஸ்ன்ற ஒரு ஆர்டிகல்ல வந்து பார்த்திருந்தேன். சோ இது வந்து உண்மையா என்னன்னு தெரியல, இது வந்து அபிஷியலா வந்து பார்க்கணும். சோ இது என்ன சிம்பிளா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்க டாடா நிறுவனத்தோட இங்க கீ ரெவன்யூ ஜென்ரேட்டரா பவர் ஹவுஸ் ரெவன்யூ ஜென்ரேட்டரா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. அதுல டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஒரு 4,39,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிருக்காங்க ஃபினான்ஷியல் 2025 மட்டும். இங்க ப்ராஃபிட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா 28,000 கோடியா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவே இங்க TCSோட ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 2,50,000 கோடி தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல அவங்க ப்ராஃபிட்டா பண்றது 48,000 கோடியா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ சிம்பிளா என்ன அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் 4 லட்சம் கோடி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஆனா அதுல ப்ராஃபிட்டா வருது 28,000 கோடியா வந்து இருக்கு. இங்க TCS வந்து 2,50,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. அதுல ப்ராஃபிட் வருது 49,000 கோடியா வந்து இருக்கு. ஏன்னா இங்க வந்து ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு TCS சைடு கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனா இங்க ரெவன்யூ ஜென்ரேட்டர் அதிகமா பண்றது இங்க டாடா மோட்டர்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபாலோ அப்பா டாடா ஸ்டீலும் டாடா பவரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பிரஷர்ல இருக்குது, நல்லாவே தெரியுது. சோ என்ன இதெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் தென் டாக்டர் ரெட்டிலையும் ஜைடஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ தென் தங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் நிறைய நியூஸஸ் வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் ப்ரெஷராக தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம பார்த்து என்ன இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவோம், இறங்க கன்சிடர் பண்றது பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கு. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பாய்.